2023லேருந்து எடுக்கப்பட்ட த எக்ஸார்சிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த எக்ஸார்சிஸ்ட் அப்படிங்கிற ஃப்ரான்சைஸில் எக்கச்சக்கமான படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போயிருக்கு. ஸோ இந்த படம் வந்து 2023ல் ஒரிஜினல் விஷனோட அந்த காப்பி டைட்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கடைசி ஒரு எஸ்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. மித்தபடி படம் எப்படி இருக்குது, அந்த ஒரிஜினல் விஷனுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாரர் த்ரில்லர் எப்படி பண்ணியிருக்காங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதைன்னு எடுத்துக்கிட்டோன்னா படத்துல அக்ஸி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு. ஸோ இந்த சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதுனால இந்த பேயை ஓட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்து ஃபாதரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்படி ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சி அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு வந்து பேயை ஓட்டுறவங்களை தான் இந்த எக்ஸாயிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த 3 ஃபாதரோட உட்பட ஒரு சைக்காலஜிக்கல் தெரிஞ்ச ஒரு டாக்டரும் சேர்த்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பேய் முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே. மொதல் விஷயம், இந்த படத்தோட அந்த டைட்டில், அந்த படத்தோட ஃப்ரான்சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல படங்கள் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி தான் உள்ளுக்குள்ள போனேன். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டோரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. படத்தோட ஓவரால் டூரேஷனே ஒரு 1.5 மணி நேரம் தான் வருது. அதில் லாஸ்ட்டில் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. ஸோ அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடூரமான ஒரு சில காட்சிகள் இருக்குது. அது மட்டும் தான் பார்க்கறதுக்கு ஒரு வாட்சபிளான சீன்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா போரிங் தான். இதில் படத்தை ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது என்னடா 3 ஃபாதரை வந்து ஒரு பேய் ஓட்டுறதுக்கு கூப்பிடுறாங்கன்னா அந்த பேய் ரொம்ப பயங்கரமான ஒரு பேயாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 ஃபாதர் ஒரு சிஸ்டர்னு சொல்லி இந்த 3 பேரும் வந்ததுக்கப்புறம் அந்த பேய் ஓட்டுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கிரிப்பிங் இல்லை, அந்த ஹாரர் போர்ஷன்ஸுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அந்த மேக்கப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேய்க்காக போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பொண்ணை வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு மேக்கப் போட்டுருக்காங்க பாருங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கதையோட சேர்த்து வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க வந்து இறந்து போனவங்கள்ட்ட பேச முடியுதா இல்லையான்னு சொல்லி இந்த ஓஜா போர்டை வச்சுலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். படத்தில் உருப்படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் டப்பிங் தான். ஸோ முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹாரர் மூவினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 1 டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா வயலன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.